இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் 3 விதமான காய்கறிகளை தான் பறிக்க போகிறோம். பச்சை மிளகாய், இது வந்து வரமிளகாயுடைய விதைகள் விழுந்து தானாகவே முளைச்ச செடி தான். இந்த பச்சை மிளகாயை கீறிட்டு உப்பு நிறச்சிட்டு ஃப்ரை பேனில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு செமி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பிஞ்சு மிளகாயாக தேர்ந்தெடுக்கணும். இது வந்து தட்டைப்பயிறு, நம்ம குழம்பு வைக்கிற தட்டைப்பயிறு தான் விதைச்சிருக்கேன். இந்த தட்டைப்பயிறு வந்து நல்லா பிஞ்சாக இருக்கும்போது எடுத்து அறுத்து பொரியல் பண்ணால், ஆனால் கொஞ்சம் மூத்துருச்சுனாலும் இதை பொரியல் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய தோள்கள் வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கிறதுனால பொரியல் நார் நாராக நிற்கும். ரொம்ப பிஞ்சாக இருக்கும்போது பொரியல் பண்ணலாம். ஆனால் மூத்துருச்சுன்னா அந்த கொட்டைகளை பொரியலோ இல்லைன்னா குழம்போ பண்ணலாம். இது வந்து வள்ளிப்பயிறு. இந்த வள்ளிப்பயிரை வந்து நம்ம அறுத்து போட்டு பொரியல் பண்ணலாம். தட்டைப்பயிருக்கும் வள்ளிப்பயிருக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். இது ஓரளவு மூத்தாலும் கூட அறுத்து போடலாம். ஆனால் அந்த தட்டைப்பயிரை வந்து நம்ம அறுத்து போட முடியாது. எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை இந்த பயிர் இந்த மாதிரி கிடைக்கும். இது எங்கள் வீட்டிலேயே இருக்கிற வெண்டைக்காய் செடி தான். நாட்டு வெண்டைக்காய் செடியெல்லாம் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. இது சாதாரண வெண்டைக்காய் தான். ஒரு 10-15 செடி வச்சுருக்கேன். இதுலேருந்து வாரத்துக்கு 3 முறை எனக்கு நிறைய வெண்டைக்காய்கள் வந்து கிடைக்கிது. ஒவ்வொரு டைம் நான் பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுப்பேன். இல்லைன்னா குழம்பு, பொரியல், வத்தல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சுக்குவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் இந்த மாதிரி வெண்டைக்காயோ மிளகாயோ போட்டிங்கன்னா நிறைய கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.